Hi friends, ஃபைனலாக நம்ம கோகர்னா ட்ரிப்பை ஃபினிஷ் பண்ணுறோம் இன்றைக்கி. நிறைய இடம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மகிட்ட வெறும் ஹாஃப் டே தான் இருந்தது இன்றைக்கி. அதனால் ஒரு 3 places மட்டும்தான் கவர் பண்ண முடிஞ்சது. நம்ம ஓம் பீச் கவர் பண்ணோம், குட்லே பீச் கவர் பண்ணோம், அப்புறம் கோகர்னா மெயின் பீச் கவர் பண்ணோம். பட் கோகர்னாவில் பார்க்குறதுக்கு பல இடங்கள் இருக்குது. நீங்கள் உங்கள் கூகுளில் எடுத்து பிளேசஸ் டு விசிட் இன் கோகர்னா அப்படின்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ பிளேசஸ் வரும். 20-25 பிளேசஸ் வரும். நாட் ஓன்லி பீச், இங்கே வந்து நிறைய ஃபால்ஸ் இருக்குது, கேவ்ஸ் இருக்குது. எல்லா இடமே இங்கே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். சுற்றி இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. நாங்கள் இப்போ நின்றுருக்க இடத்துக்கு பேக் சைட்லேயே பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பாண்ட் இருக்குது. எவ்வளோ அழகாக எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ மினிமம் இப்போ நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணணும், கோகர்னா சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் ஒரு 2 days நீங்கள் பிளான் பண்ணுங்கள். 2 whole days பிளான் பண்ணிங்கன்னா இனஃப் டு விசிட் கோகர்னா. நம்ம இப்போ கோகர்னா முடிச்சிட்டோம். அடுத்தது கோவா கிளம்புறோம். ஆன் த வே டு கோவா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி 2 விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான். ஒன்று, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இங்கே இந்த மாதிரி வெளியே இடத்துக்கு போகும்போது, ஸ்பெசிஃபிக்லி அந்த வாட்டர். என் த்ரோட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஹோட்டலில் சாப்பிடும்போது அவங்க சர்வ் பண்ண வாட்டரை ட்ரிங்க் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. ஸோ பாட்டில் வாட்டர் வாங்கி ட்ரிங்க் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கேரி பண்ணி உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரதுனால பாயில்டு வாட்டர் கொண்டு வந்துக்குவாங்க. 2 daysங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தெரியும், நம்ம கேக்கட்டூகேம்பரோட 6000 கிலோமீட்டர் ரோட் ட்ரிப்பில் போகிறதுனால அவ்வளோ வாட்டருக்கு வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ண முடியாதனால அந்த வேலை நாங்கள் பாட்டில்ஸ் வாங்கிக்கிறோம் இப்போது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ த மிஸ்டேக். கேரி யுவர் ஓன் வாட்டர் பாட்டில் ஆர் எல்ஸ் பை த பாட்டில் வாட்டர் ஃபார் ட்ரிங்க். செகண்ட் ஒன்று, இந்த பாட்டில்ஸை எல்லா இடத்துலையும் த்ரோ பண்ணாதீங்க. நான் போன எல்லா இடத்துலையும் பார்த்த கஷ்டமான ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த ட்ராஷ் தான். அழகான இடங்களில் இந்த ட்ராஷ் போட்டு நப்பி வச்சுருக்காங்க. இடங்களே ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்களே ஒரு பேக் கேரி பண்ணுங்கள். உங்கள் ட்ராஷ் எல்லாம் அதில் போட்டுட்டு அதுக்குன்னு இருக்கக்கூடிய டஸ்ட்பின்லையோ வேஸ்ட்பின்லையோ நீங்கள் அதை த்ரோ பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் த்ரோ பண்ணாதீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஹோஸ்டிங் வச்சுருக்காங்க. ப்ளீஸ் டோன்ட் த்ரோ த வாட்டர் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ்ன்னு. பட் அதுக்கு கீழேயே போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த பாட்டில்ஸை உடைக்காதீங்க. அது பல பேருக்கு டேமேஜ் ஆகுது. நாங்கள் வரும்போது கூட பார்த்தோம், அந்த வேலை ஒரு ஃப்ரெண்டு வந்து காலில் அவருக்கு பாட்டில் ஏறி ரொம்ப சிரமப்பட்டு தான் போகிறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவரை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ. We are going to stay in Goa today and tomorrow we are going to start Goa to Pune, our trip. We'll cover and post more videos. Thank you. Thanks for your support. Please subscribe Kackatucamper YouTube channel and Kackatucamper Instagram, Kackatucamper Facebook. Thank you very much. Thank you everyone. Thanks for your support.